வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு மாநிலத்தில் எஸ்பியாக பணிபுரியக்கூடிய வருண்குமார் ஐபிஎஸ் இவருக்கும் தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய ஒரு முக்கிய கட்சியான நாம் தமிழர் கட்சி என்டிகே இந்த கட்சிக்கும் ஒரு கான்ட்ரோவர்சி இப்போது வந்திருக்கு. ஒரு சர்ச்சை உருவாகிருக்கு. சொல்லப்போனால் இது ஒரு பழைய சர்ச்சை தான். சில மாதங்களுக்கு முன்னாடியே உருவான சர்ச்சை இப்போ மறுபடியும் இந்த சர்ச்சை எழுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஏன் இந்த கான்ட்ரோவர்சி மறுபடியும் வந்திருக்குன்னா, இப்போ சமீபத்தில் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மீட்டில் வருண்குமார் அவர்கள் பேசியிருந்தார். பொது வாழ்க்கையில் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக மக்களுக்கு பணிபுரியும் போது அவருக்கு பர்சனலாக நடந்த பிரச்சனைகள், அவரும் அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் எப்படி இந்த சைபர் ஸ்பேஸில் புல்லிங்க்கு உள்ளானாங்க, எப்படி மன உளைச்சலுக்கு உள்ளானாங்க, அதை அவர் சொல்லியிருந்தார். அது இல்லாமல் அவர் கேஸ் கொடுத்தோம், இன்றைக்கி வரைக்கும் அவருக்கு நீதி கிடைக்கல, அதுக்கு வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது இல்லாமல் இந்த இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய இந்த மல்டிநேஷ்னல் என்டிட்டிஸ், இந்த ட்விட்டர் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்களும் இதில் போதுவான ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்றதையும் அவர் பதிவு பண்ணியிருந்தார். அது இல்லாமல் அந்த மீட்டிங்லேயே அவர் சொன்னது என்னென்னா, இந்த நாம் தமிழர் கட்சி இருக்கு இல்லையா, இது ஒரு தமிழ் சாவனிஸ்ட் பார்ட்டி அப்படின்றத சொன்னார். இந்த கட்சிக்கு உலகம் ஃபுல்லாக சப்போர்ட் இருக்குது. இந்த சப்போர்ட்டர்ஸை வச்சு தான் இவங்க இந்த மாதிரி ஆன்லைன் புல்லிங்லலாம் ஈடுபடுறாங்க, இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுறாங்க அப்படின்றதையும் அவர் சொல்லியிருந்தார். இதுக்கு ரியாக்ஷனாக நாம் தமிழர் கட்சி இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, கவர்மெண்ட் அதிகாரி, இவர் தேவையில்லாமல் எங்கள் கட்சியை பற்றி பேசுகிறாரு, கட்சி அடையாளத்தை இவர் எடுக்கிறது தவறு அப்படின்னு இவங்க பேசியிருக்காங்க. இப்போ ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி ஒரு மோதல் இருக்குது. இப்போ அது இன்டர்நெட்டில் டிபேட்க்கும் டிஸ்கஷனுக்கும் உள்ளாகியிருக்கு. சரி, இப்போ இதெல்லாம் நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, நான் ஒரு டீச்சர், நான் சிவில் சர்வீசஸ் ஆஸ்பிரன்ஸை ட்ரெயின் பண்ணுறேன். இன்றைக்கி நான் ட்ரெயின் பண்ணுற ஆஸ்பிரன்ஸ் நாளைக்கு ஆஃபீஸர்ஸ் ஆவாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சம்பவத்தை பற்றி கேட்டிருந்தாங்க. இதை பற்றி எங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், லீகல் பாயிண்ட் ஆஃப் வியூவில், சிவில் சர்வீசஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை நான் எப்படி பார்க்கணும். ஒரு பக்கம் ஒரு அரசு அதிகாரி, இன்னொரு பக்கம் ஒரு அரசியல்வாதி, அரசியல் கட்சி, இந்த மோதலை எப்படி பார்க்குறது, ஹூ இஸ் அட் ஃபால்ட், யார் மேலே தவறு, இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு அவங்க கேட்டிருந்தாங்க. இதற்கான விடையை தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். தயவுசெய்து வீடியோவை ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். மிஸ்டர் வருண்குமார், மிஸ்டர் சீமான், இந்த பக்கம் என்டிகே பார்ட்டி, அவருடைய பார்ட்டி, இவங்க ரெண்டு பேர் மேலேயும் பர்சனலாக எனக்கு எதுவுமே கிடையாது. இவரை நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக பார்க்குறேன், இவரை நான் ஒரு பொலிட்டிக்கல் லீடராக பார்க்குறேன், அவ்வளோதான். இந்த சம்பவத்தில் வேற ஒரு ஆஃபீஸரோ வேற ஒரு லீடரோ வந்திருந்தா கூட நான் இதை லீகலாகவும் ரேஷனலாகவும் தான் அணுகுவேன். சரி, இந்த அடிப்படையில் நாம் இதை எப்படி பார்க்குறது, யார் மேலே தவறு இருக்குது, இந்த கட்சி மேலேயா இல்லை இந்த அதிகாரி மேலேயா? முதல்ல இந்த சர்ச்சைக்கான பேக்ரவுண்டை பிரீஃபாக சொல்லிடுறேன். சில மாதங்களுக்கு முன்னாடி வருண்குமார் ஐபிஎஸ் நாம் தமிழர் கட்சி இந்த கட்சியை சேர்ந்த ஒரு நபர் மேலே ஆக்ஷன் எடுத்திருக்காரு. இந்த ஆக்ஷனுக்கு ஒரு ரியாக்ஷனாக அந்த கட்சியை சேர்ந்த சில பேர் இவரை சைபர் ஸ்பேஸில், அதாவது இன்டர்நெட்டில், இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா அது சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் இவரை பர்சனல் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்கள பற்றி அவதூறான விஷயங்களை சொல்கிறது, பயமுறுத்துறது, மாஃப்டு ஃபோட்டோஸை போடுறது, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இதற்கு வருண்குமார் லீகல் ஆக்ஷன் எடுத்திருக்காரு. அவர் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் மீடியாலையும் இதை பற்றி பேசினார். அது இல்லாமல் இப்போதைக்கு இந்த சூழ்நிலை இருக்கிறதுனால நான் சோஷியல் மீடியா விட்டு இப்போதைக்கு டெம்பரரியாக விலகி போகிறேன், நானும் என்னுடைய ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒய்ஃப், நாங்கள் ரெண்டு பேருமே இப்போதைக்கு டெம்பரரியாக விலகி போகிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். இப்போ மறுபடியும் இந்த சர்ச்சை வந்திருக்கு. சரி, முதல்ல இந்த கட்சி இருக்கு இல்லையா, நாம் தமிழர் கட்சி, இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவை பார்த்துடலாம். அப்புறம் வருண்குமார் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவை பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சி, இந்த கட்சியை சார்ந்த நபர்கள் அவங்களுடைய ஐடிஸில் ஒரு சிலது ரியல் ஐடியா இருக்கும், ஒரு சிலது ஃபேக் ஐடியா இருக்கும். இந்த நபர்கள் தான் எனக்கு எதிராக இந்த மாதிரி அவதூறு பதிவு பண்ணாங்க, என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்கள பற்றியும் தப்பாக பேசினாங்க, மிரட்டல் விடுத்தாங்க அப்படின்னு அவர் குற்றம் சாட்டியிருந்தார். இப்போது நாம் தமிழர் கட்சின்னு கிடையாது, எந்த ஒரு அரசியல் கட்சியுமே அந்த கட்சியை சார்ந்த நபர்கள் ஒரு அரசு அதிகாரி, ஒரு பப்ளிக் சர்வெண்ட் இவரை பர்சனலாக அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக தவறு, அது ஒரு குற்றமும் கூட. அந்த மாதிரி யார் செஞ்சாலும் அது தவறு. அப்படி உண்மையாலே நடந்திருக்குன்னா அந்த கட்சி தலைமை அதை உடனடியாக கண்டிக்கணும். அது இல்லாமல் லீகலாக ஆக்ஷன் எடுக்கணும்.
ஒருவேளை ஆக்ஷன் எடுக்காமல் இருந்திருந்தாங்கன்னா அது பெரிய தவறு. இது இந்த கட்சி சைடில் அவங்க செஞ்சிருக்க வேண்டிய டியூட்டி. அவங்க அதை ப்ராப்பராக பண்ணாங்களா இல்லையா, ஃபுல்லாக பண்ணாங்களா இல்லையா நமக்கு தெரியல. ஒருவேளை பண்ணாமல் இருந்தாங்கன்னா அதை அவங்க கண்டிப்பாக செய்யணும். இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் யாரை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னா பீப்புளை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் சேர்ந்து தான் மக்களுக்கு சேவை பண்ணணும். இதை நம்மள நிறைய பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதில்ல. அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் எதிரிகள் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம். நம்மள நிறைய பேர் சினிமாவில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டோம். எக்ஸிக்யூட்டிவ் இருக்கு இல்லையா, நிர்வாகத்துறை, சிம்பிளாக சொல்லணும்னா இந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய அட்மினிஸ்டர் பண்ணக்கூடிய அந்த துறை. இதில் 2 எக்ஸிக்யூட்டிவ் இருக்குது. ஒன்று பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ், இன்னொன்று பெர்மனன்ட் எக்ஸிக்யூட்டிவ். பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ்ன்றது அரசியல்வாதிகள், அரசியல் கட்சி வச்சுருப்பாங்க, ஆட்சி அமைப்பாங்க. ஆட்சி அமைக்கலாம் எதிர்கட்சியில் இருப்பாங்க. இவங்க கொள்கைகள் சட்டங்கள் இதெல்லாம் கொண்டு வருவாங்க. இன்னொரு பக்கம் பெர்மனன்ட் எக்ஸிக்யூட்டிவ், இவங்க யாருன்னா அதிகாரிகள். இதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த சிவில் சர்வீசஸ் இருக்கும், ஐஏஎஸ் ஐபிஎஸ், அவங்களுடைய சப்பார்டினேட் சர்வீசஸ்லாம் இருக்கும். 2 பேரும் சேர்ந்து தான் வேலை செய்யணும். இந்த ரோல் ஆக்சுவலாக காம்ப்ளிமெண்ட்ரி. இந்த பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு கொள்கை இருக்கும். மக்களுக்கு என்ன தேவை, அவங்களுடைய விருப்பம் என்ன, மக்களுக்கு தேவையான விஷயங்களை நம்ம எப்படி செய்யறது, இதுக்குன்னு ஒரு விஷன் வச்சுருப்பாங்க. அப்போ ஐடியாலஜி இருக்கும், விஷன் இருக்கும், மிஷன் இருக்கும். இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னா இந்த சிவில் சர்வன்ஸ் மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதனால தான் இவங்களை பெர்மனன்ட் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்கிறோம். கட்சி ஆட்சிக்கு வரும் போகும், ஆட்சி மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த சிவில் சர்வீசஸ்ன்ற இன்ஸ்டிடியூஷன் மாறாது. அதனால தான் இவங்களை பெர்மனன்ட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். சில நேரத்தில் அரசியல்வாதிகள் அதிகாரிகள் அவங்களுக்குள்ள முரண் இருக்கும், பிரச்சனை இருக்கும். ஆனால் சட்டப்படி ஒன்றா இணைந்து தான் வேலை செய்யணும். பெர்மனன்ட் எக்ஸிக்யூட்டிவ் அதிகாரிகள் அரசியல்வாதிகளுக்கு ப்ராப்பரான அட்வைஸ் கொடுக்கணும், சட்டப்படி அட்வைஸ் கொடுக்கணும், அது இல்லாமல் எக்ஸ்பர்ட் அட்வைஸும் கொடுக்கணும். அவங்க ஒரு வேலை தவறு பண்ணுறாங்க, தவறான டிசிஷன் எடுக்கிறானோ இவங்க தான் அட்வைஸ் பண்ணணும். ஸோ இப்படி தான் நாம் ரோலை பார்க்கணும். அதனால் அரசியல் கட்சிகளை நடத்தக்கூடிய தலைவர்கள் அவங்க மெச்சூர்டாக இருக்கணும், அவங்க இன்னுமே பேஷண்ட்டாக இருக்கணும், மேக்னானிமஸாக இருக்கணும். இவங்க தான் இந்த அதிகாரிகளை லீட் பண்ணுறது. சிம்பிளாக சொல்லணும்னா அதிகாரிகளுடைய சீனியர்ஸே அரசியல்வாதிகள் தான். புரியுதா? சரி, அப்போ இந்த நாம் தமிழர் கட்சி இனியாவது ஃப்யூச்சரில் இன்னும் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், கண்டிப்பாக ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அப்படின்றது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. சரி, இந்த பக்கம் அதிகாரி சிவில் சர்வெண்ட் வருண்குமார், இவர் எங்கே வர்றாரு? பெர்மனன்ட் எக்ஸிக்யூட்டிவ்ல வர்றாரு. இன்னைக்கு அவர் டிஎம்கே கவர்மெண்ட் கீழே ஒர்க் பண்ணுறாரு, நாளைக்கு ஏடிஎம்கே கவர்மெண்ட் கீழே ஒர்க் பண்ணலாம், அதுக்கப்புறம் என்டிகே கவர்மெண்ட் கீழே கூட ஒர்க் பண்ணலாம். என்ன புரிஞ்சுக்கிறீங்க? இவர் நியூட்ரலாக இருக்கணும், பொலிட்டிக்கலாக நியூட்ரலாக இருக்கணும். பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் இவங்களுக்கு கொள்கை இருக்கும். இந்த பெர்மனன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இருக்காங்க இல்லையா, இவங்க அதிகாரிகளாக செயல்படும் போது, பப்ளிக் ஸ்பியரில் செயல்படும் போது இவங்களுக்குன்னு தனிப்பட்ட அரசியல் கொள்கை இருக்கக்கூடாது, நியூட்ரலாக இருக்கணும், எந்த விதமான பயாஸும் இருக்கக்கூடாது. ரைட்டா? இப்படி தான் எல்லா அதிகாரிகளும் செயல்படும். இப்போ ஆஸ் அன் இண்டிவிஜுவல் வருண்குமார் அவர் இப்போ சைபர் ஸ்பேஸில் நிறைய த்ரெட்ஸை ரிசீவ் பண்ணியிருக்காரு. இந்த விஷயத்தில் நான் கண்டிப்பாக அவர் பக்கம் தான் நிற்கிறேன். ஆஸ் அ காமன் மேன், அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு காமன் மேன் தான், அதிகாரியை தாண்டி அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, அவர் ஒரு இண்டிவிஜுவல், கண்டிப்பாக அவருக்கு பாதுகாப்பு தேவை. அதனால் அதை அவர் அப்போல்டு பண்ணலாம், அதுக்கு அவர் கேஸ் கொடுத்துருக்காரு, லீகல் ஆக்ஷன் எடுத்திருக்காரு. ஆனால் இதற்காக சோஷியல் மீடியா விட்டு வரணுன்ற அவசியம் கிடையாது, அவர் வந்திருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு அதிகாரியே இந்த மாதிரி ப்ரெஷரில் சோஷியல் மீடியாவிலேருந்து வராரு அப்படின்னா காமன் மேன் அதை எப்படி பார்ப்பாங்க? அவருக்கே இந்த அளவுக்கு த்ரெட் இருக்கு, அவரே ப்ரெஷர் முடியாமல் ஸ்ட்ரெஸ் தாங்காமல் வெளியே வராது, நம்மளுடைய கதி என்ன? இப்படி ஒரு இமேஜ் கிரியேட் ஆகக்கூடாது. புரியுதா? சோஷியல் மீடியாவில் அவர் கண்டினியூஸாக இருந்திருக்கலாம். அதே நேரத்தில் இந்த சில நபர்கள், இந்த காமெண்ட்ஸ் போட்டவங்க, அவதூறான விஷயங்களை ஸ்ப்ரெட் பண்ணவங்க, பயமுறுத்தினவங்க, அவங்க மேலே அவர் ஆக்ஷன் எடுக்கணும். அப்போது ஒரு சில நபர்கள் அவங்க ஒரு கட்சியை அசோசியேட் ஆனவங்களாக இருக்கலாம், டைரக்டாக இருக்கலாம், இன்டைரக்டாக இருக்கலாம், அல்லது வேறு நபர்களாக கூட இருக்கலாம். ஆக மொத்தம் இந்த நபர்கள் மேலே அவர் ஆக்ஷன் எடுக்கணுமே தவிர சோஷியல் மீடியாவிலிருந்து வெளியே வந்தது சரியான ஒரு விஷயமா நாம் பார்க்கல. சிவில் சர்வீசஸ்க்குன்னு சில வேல்யூஸ் இருக்குங்க. அது இல்லாமல் சென்ட்ரல் சிவில் சர்வீசஸ் கான்டக்ட் ரூல்ஸ் 1964 இருக்குது, ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் ரூல்ஸ் 1968 இருக்குது. இதை என்ன சொல்லுதுன்னா ஒரு சிவில் சர்வெண்ட்டுக்கான குவாலிட்டிஸ் என்ன, அவர் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் சொல்லுது. முக்கியமான குவாலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அவர் நியூட்ரலாக இருக்கணும், இன்டெகிரிட்டி இருக்கணும், ஹானஸ்டாக இருக்கணும், இந்தியன் கான்ஸ்டியூஷனை ஃபாலோ பண்ணணும்,
அது இல்லாமல் இம்பார்ஷியலாக இருக்கணும், ஃபேராக இருக்கணும், நியூட்ரலாக இருக்கணும், எல்லாத்தையுமே இது சொல்லுது. ரைட்டுங்களா? அது இல்லாமல் ஒரு சிவில் சர்வெண்ட் ஹீ ஷுட் ஒர்க் வித்தவுட் ஃபியர் ஆர் ஃபேவர். பயமும் இருக்கக்கூடாது, அடிபணிஞ்சும் போகக்கூடாது. அரசியல்வாதிகள், அரசியல் கட்சிகள் அவங்க கிட்ட சில விஷயங்களை எதிர்பார்க்கறது அல்லது அவங்களுக்கு பயந்து சில வேலைகளை செய்கிறது இதுவுமே இருக்கக்கூடாது. இதெல்லாம் பொதுவாக இந்த சிவில் சர்வீசஸ் ரூல்ஸும் ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் ரூல்ஸும் சொல்லக்கூடிய முக்கியமான கைட்லைன்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். சரி, இப்போ இந்த மீட்டிங் நடந்தது இல்லையா இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி, அந்த மீட்டிங்கில் எனக்கு பர்சனலாக இந்த மாதிரி பிரச்சனைகள் நேர்ந்தது அப்படின்னு அவர் சொன்னது தவறான விஷயம் கிடையாது. கேஸ் ஸ்டடியாக சொல்லலாம். நாங்கள்லாம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு மக்களுக்காக சேவை செய்கிறோம். சேவை செய்யும்பொழுது எங்களுடைய பணியை தடுக்கிற மாதிரி, எங்களை டிமாரலைஸ் பண்ணுற மாதிரி சில பேர் செயல்படுறாங்க. பாருங்கள், பர்சனலாக நானே இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் அப்படின்றத கேஸ் ஸ்டடியாக அவர் பேசலாம், பேசியிருக்காரு. அது தவறு இல்லை. ஆனால் அதை தாண்டி அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கட்சியை பற்றி, அரசியல் கட்சியை பற்றி விமர்சனம் பண்ணுறாரு, ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணுறாரு, ஒப்பீனியன் பாஸ் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நாம் தமிழர் கட்சி இது ஒரு தமிழ் சாவனிஸ்ட் கட்சி, அதாவது அந்த இன அடையாளத்தை கொண்ட கட்சி அப்படின்றது சொல்கிறாரு. அது இல்லாமல் உலகம் ஃபுல்லாக இவங்களுக்கு சப்போர்ட் இருக்கு அப்படின்றது சொல்கிறார். இந்த மாதிரி அவர் பேசுனது கண்டிப்பாக தவறானது, அன்ப்ரொஃபஷனல், பேசி இருக்கக்கூடாது, சிவில் சர்வீஸ் ரூல்ஸ்க்கு எதிரானது, ஆல் இண்டியா ரூல்ஸ்க்கும் எதிரானது. காரணம் ஏன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஒரு கட்சி அவங்க எலெக்ஷன் கமிஷனில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு அது ரெக்கக்னைஸ் பார்ட்டின்னு நினைக்கிறேன். ஐ எம் அனேபிள் டு ரீகலெக்ட். எப்படி இருந்தாலும் ஒரு கட்சியினுடைய கொள்கை என்ன, அது ஏற்றுக்கலாமா வேணாமா, அது லெஃப்டா ரைட்டா சென்ட்ரா, கல்ச்சரல் நேஷனலிஸ்டா, இதெல்லாம் மக்கள் தீர்மானம் பண்ணணும். அதிகாரிகள் நியூட்ரலாக இருக்கணும். தே ஷுட் பி பொலிட்டிக்கலி நியூட்ரல். ஒரு கட்சி இந்த கொள்கையை தான் வச்சிருக்கு, அதனால தான் இது எப்படி செஞ்சதுன்றதை ஒரு அதிகாரி பேசக்கூடாது. அவர் என்ன சொல்லணும்னா, சில நபர்கள் ஒரு அதிகாரி என் மேலேயே இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணியிருக்காங்க, எனக்கே இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது பொதுமக்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும், எங்களுக்கு லா அண்ட் ஆர்டர்னு வரும்போது இன்னும் எங்களுக்கு லிபர்ட்டி தேவை. ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இவங்க எங்களோட கோஆப்ரேட் பண்ண, உதாரணத்துக்கு இந்த ட்விட்டர் எல்லாம் எங்களோட கோஆப்ரேட் பண்ணணும். அப்படி இருந்தால் தான் மக்களுக்கு எங்களால் பெட்டராக சேவை பண்ண முடியும். எங்களால் அதிகாரிகளுடைய நிலைமை எப்படி இருந்தால் நாங்கள் எப்படி மக்களுக்கு சேவை பண்ணுறது அப்படின்னு தான் அவர் பேசணுமே தவிர, ஒரு கட்சியை குறிப்பிட்டு சொல்லி அந்த ஐடியாலஜியை லேபிள் பண்ணுறது இது தவறான விஷயம். ஒருவேளை நாம் தமிழர் கட்சி இவருக்கு பிரச்சனையே பண்ணலைங்க, ஒருவேளை அந்த லீடர்ஸ்லாம் இவருக்கு ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்காங்கன்னா கூட அங்கேயுமே இந்த கட்சி நல்ல கட்சி அப்படின்ற மாதிரி ஜட்ஜ்மெண்ட்ஸ் பாஸ் பண்ணாலும் அது தவறானது தான். அதனால் இந்த தமிழ் சாவனிஸ்ட்னு பேசுறது, ஐடியாலஜியை பற்றி பேசுறது எல்லாம் தவறான விஷயம். இதை வருண்குமார் ஐபிஎஸ் கண்டிப்பாக தவிர்த்திருக்கணும். இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரியும் சரி, இந்த பார்ட்டி, அந்த பார்ட்டியோட லீடரும் சரி, அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு இம்மச்சோர்டாக செயல்படுறாங்க. இதுதான் உண்மை. நீங்களே பாருங்கள். இதுக்கு முன்னாடி இந்த அதிகாரி என்ன சொல்கிறாருன்னா, எக்ஸாமில் கஷ்டப்பட்டு செலக்ட் பண்ணேன், நான் செலக்ட் ஆனேன், ஆனால் கட்சிகள்லாம் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்கிறார். இது தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட். நான் ஏற்கனவே சொன்னது போல் பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ், பெர்மனன்ட் எக்ஸிக்யூட்டிவ் சேர்ந்து தான் வேலை செய்யணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிக்கணும். இந்த மாதிரி பேசக்கூடாது. இந்த பக்கம் என்டிகேனுடைய லீடர் சீமான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தான், நீ எவ்வளோ நாள் இருப்ப சர்வீஸ்லாம் சொல்கிறாரு. இதுதான் தவறு. இதுவும் நான் ஏற்கனவே சொன்னது தான். எக்ஸிக்யூட்டிவ் ஒன்று சேர்ந்து தான் வேலை செய்யணும். இவங்களுடைய டியூட்டி பப்ளிக் வெல்ஃபேர், மக்களினுடைய நலன். இவங்க ரெண்டு பேரையுமே கைட் பண்ணுறது இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதுக்குள்ளே இருக்க டெமோக்ரஸிங்கிற வேலை. ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வேலை செய்யணும். நான் மேலே நீ கீழே, நான் அரசியல்வாதி நீ சம்பளம் வாங்குறவன், அல்லது நான் கஷ்டமான எக்ஸாம் படித்து பாஸ் பண்ணுவேன் நீ அப்படி பண்ணலைன்னு இந்த மாதிரி சண்டை போடுறது தவறானது. இந்த மாதிரி சண்டை போடுறது டெமோக்ரஸியை இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த இரண்டு பேரும், வருண் அவர்களும் சீமான் அவர்களும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணணும். பிரச்சனை இருந்தாலும் அதை லீகலாக சால்வ் பண்ணணும். இவங்க ரெண்டு பேரும் மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்கள் அப்படின்றத இவங்க உணரணும். இந்த சர்ச்சை மேற்கொண்டு கண்டினியூ ஆகாமல் இதற்கு ஒரு சரியான தீர்வு கூடிய விரைவில் வரணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நன்றி.